ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. மார்னிங்கே சீக்கிரமாக எழுந்திரிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான கோலத்தை போட்டேன். அப்படியே கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் பக்கம் போனால் எங்கள் அம்மா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான கூட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டு ரசத்து கூட வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மார்னிங்கே ரசம் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா என் ஹஸ்பண்ட் இந்த தேங்காய் பால் முறுக்கு, கருவேப்பிலை முறுக்கு, அதுக்கப்புறம் இந்த காரச்சேவு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த முறுக்கு இந்த காரச்சேவெலாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண கூட்டுக்கு ஒரு சிம்பிளான தாளிப்பு ரெடி பண்ணணும். இந்த மாதிரி இந்த ரசம் வச்சு கூட்டு வச்சு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு இந்த தாளிப்பு எப்படி ரெடி பண்ணணும்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அந்த கூட்டு கூட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இன்றைக்கி சூப்பரான கூட்டு ரெடி. இன்றைக்கி மார்னிங் வந்து எனக்கு கூட்டு வைக்க நேரம் இல்லை, அதனால் நான் ரசமும் சாப்பாடும் பண்ணிட்டேன். அம்மா வந்து இந்த கூட்டு சீக்கிரமாக எனக்கு வச்சு தந்தாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்டும் என் அப்பாவும் வேலைக்கு போகணும். ஸோ அம்மா அதை சீக்கிரமாக வந்து பண்ணி தந்துட்டாங்க எனக்கு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருந்தது, ரொம்பவே மோசமான நிலைமையில். நெக்ஸ்ட் அதெல்லாமே நான் தான் க்ளீன் பண்ணி கிச்சன் கவுண்டர் டாப்பு, சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் தான் நான் சாப்பிட்ணும். என்னெல்லாம் சாப்பாடு இருக்குன்னா எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ், மார்னிங் நான் பண்ண ஒயிட் ரைஸ், இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் பண்ண ரசம், ஏன்னா தக்காளி ரசம் தான் நான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு அப்பாவும் ஹஸ்பண்டும் கொண்டு போனது போக மிச்சம் இருக்க கூட்டும் முட்டையும் இருக்குது. இனிமேல் தான் சாப்பிட்ணும். ஓகே, பாய், see you.